இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த வேத ஆராய்ச்சி வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இவ்விதமாக நாம் தொடர்ந்து இணையத்தக்கதாக ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நாம் அவருக்கு மிகுந்த நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கிற, தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்கிற இந்த உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்ததாமே நமக்கு அவரை நேசிக்கிற நேசத்தை, அவருடைய வார்த்தையை நேசிக்கிற நேசத்தை நம்மிலே அதிகரிக்க பண்ணுவாராக. ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில காரியங்களை நான் முகவுரையாக சொல்ல விரும்புகிறேன். இந்த வேத பகுதி குறிப்பாக கொஞ்சம் கடினமான வேத பகுதி என்பதை நாம் ஃபீல் பண்ணி இருக்கிறோம். இதை தொடர்ந்து வருகிற 6வது அதிகாரமும் மிகவும் முக்கியமான ஒரு வேத பகுதி தான். ஆனால் அதுவும் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆகையினாலே அதிகமான கண்டென்ட்ஸ் ஒரு நாளிலே நாம செய்யாம ஒரு குறைந்த கண்டென்ட்ஸ் அல்லது கொஞ்சம் வசனத்தை நாம் பார்த்து ஒரு பைபிள் ஸ்டடியில கொஞ்சம் வசனத்தை பார்த்து 45 நிமிடத்திற்குள்ளதாக நான் முடித்து விட பிரயாசப்படுகிறேன். அதை தொடர்ந்து கேள்வி நேரத்தை நாம் அதிகமாக வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் கடந்த வாரத்திலேயும் அதற்கு முந்தின வாரத்திலேயும் என்று நினைக்கிறேன், உங்களுடைய கேள்விகள் மிகவும் சிக்னிஃபிகண்டாக இருந்தது. ஒருவேளை நான் தொடர்ந்து பைபிள் ஸ்டடியை நான் பண்ணிக்கொண்டே போயிருந்திருப்பேன். ஆனால் ஒருவேளை நீங்கள் கேட்ட அந்த கேள்வியை கூட நான் ஸ்கிப் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய கேள்வி நிமித்தமாக நீங்கள் எவ்விதமாக சிந்தனை செய்கிறீர்கள், ஒவ்வொருவருடைய புரிந்து கொள்ளுதலும் எவ்விதமாக இருக்கிறது, ஒவ்வொருவருடைய தேவையும் எந்த விதமாக இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆகையினாலே அவைகள் மிகவும் முக்கியமானவை என்று நான் கருதுகிறபடினாலே அதிகமாக கேள்விகள் நேரத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அவ்விதமாக நாம் கேள்வி கேட்கும் போது, நீங்கள் கேள்விகளை கேட்கும் போது அது மற்றவர்களும் அதை தெளிவாக அந்த கான்செப்ட்ஸை புரிந்து கொள்வதற்கு, சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ கூடுமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடி அவ்விதமாக செய்ய நாம் முயற்சி செய்யலாம். ஸோ இன்னொரு காரியம், அருமையானவர்களே, நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தேவையோடு கூட இருப்போம். நாம் இந்த உலகத்திலே பலவிதமான நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய வேலையின் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு கூட நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது பொதுவாக கிறிஸ்தவ விசுவாசிகளாக நாம் ஏதாகிலும் கூடுகைகளுக்கு போகும்போது, மிக குறிப்பாக ஆராதனைகளுக்கு கடந்து செல்லும் பொழுது, பிரசங்கங்களை கேட்பதற்கு முன்பதாக நாம் இவ்விதமாக ஜெபிப்பதும் எதிர்பார்ப்பதும் நமக்கு ட்ரெடிஷனலாக ஒரு வழக்கமாக இருக்கிறது. என்னன்னா, நான் இப்போ ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஏதாகிலும் பேச மாட்டாரா என்று சொல்லி, அது எதன் அடிப்படையில இருக்கிறது என்றால், டைரக்டாக என்னுடைய பிரச்சனைகளை குறித்து தேவனுடைய வார்த்தை அட்ரஸ் பண்ணி அதை பேசும்போது எனக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும் என்கிற ஒரு எண்ணம் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த அப்ரோச் சரியானது அல்ல. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவ்வப்பொழுது எப்போதாகிலும் ஒரு தீர்க்க தரிசன ஒரு விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிரசங்கங்களின் ஊடே
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை பேசுவதும் தொடுவதும் உண்டு. அதை நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஏனென்றால் C.H. ஸ்பர்ஜன் கூட அதை குறித்து பேசியிருக்கிறார். C.H. ஸ்பர்ஜனுடைய பிரசங்கங்களிலே அநேக வேளைகளிலே அவர் தனிப்பட்ட முறையிலே ஒரு சிலரை அட்ரஸ் பண்ணுவது போல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் பிரசங்கத்தின் ஊடே வருவது உண்டு. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இவ்விதமாக நேரடியாக வேத பாட வகுப்பிலே அந்த பிரசங்கமோ இல்லாட்டி பைபிள் ஸ்டடியின் மூலமாக நேரடியாக என்னுடைய பிரச்சனைகள் குறித்து கடவுள் பேசுவதன் மூலமாக எனக்கு ஒரு மகிழ்ச்சியோ சமாதானமோ வருவது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவன் எப்படி பேசுகிறார் என்றால், சுவிசேஷத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளை அல்லது தேவனுடைய வார்த்தை, அதை நம்ம ஆங்கிலத்திலே மிக அழகாக ஒரே வார்த்தையிலே சொல்லிவிடலாம், ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அநேக வேளையிலே நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கு அல்லது நாம கடந்த வாரத்திலே தொடங்கின இந்த வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், இந்த 12லிருந்து 21 வசனங்கள் அடங்கிய இந்த வேத பகுதியிலே நாம் 2 மிக முக்கியமான டாக்ட்ரின்ஸ் அல்லது 2 மிக முக்கியமான போதனைகளை கற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறோம். ஒன்று டாக்ட்ரின் ஆஃப் ஒரிஜினல் சின், அதை தமிழிலே சொல்வோமே ஆனால் மூல பாவம் என்று சொல்லலாம். மூல பாவத்தை குறித்த உபதேசம் அல்லது மூல பாவத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன போதிக்கிறது, மூல பாவத்தை குறித்து கடவுளுடைய போதனை என்ன, தேவனுடைய வசனத்தினுடைய போதனை என்ன. இரண்டாவது டாக்ட்ரின் ஆஃப் இம்ப்யூட்டேஷன், எண்ணப்படுதல் என்கிற அந்த உபதேசம், அந்த போதனை என்ன என்பது. சோ இதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல கவனிங்க, சுவிசேஷத்தினுடைய வெவ்வேறு பகுதியை நாம் ஹைலைட் பண்ணி கற்றுக்கொள்ளுகிறோம். நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை, அல்லது ஒரிஜினல் சின், மனிதனுடைய பாவம் எப்படிப்பட்டது என்பதை இந்த வேத பகுதி போதிக்கிறது. சோ அததான் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு சொல்றோம். அதற்கும் நான் செய்கிற பாவத்திற்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் என்னோடு சம்பந்தப்பட்டதுதான். இந்த சத்தியம், இந்த மூல பாவத்தை குறித்த சத்தியத்தை வேதம் போதிக்கிற வண்ணமாக நாம் அதை பார்க்கும் பொழுது, அந்த சுவிசேஷத்தின் மூலமாக அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக மரித்தது நிமித்தமாக எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, எவ்வளவு பெரிய ரட்சிப்பை எனக்கு உண்டாக்கி இருக்கிறார் என்கிற அந்த ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டியை நான் அறிந்து கொள்ளும் போது ஒரு சந்தோஷம் வருகிறது. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி தான் நாம 11வது வசனத்திலே, 5வது அதிகாரம் 11வது வசனத்திலே தேவனில் மேன்மை பாராட்டுதல் அல்லது தேவனில் மகிழுதல் அல்லது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருத்தல், கர்த்தரை மகிழ்ச்சியாக கொண்டாடுதல் என்கிற காரியம் அந்த விதத்திலே தான் வருகிறது. அல்லது அப்படித்தான் நாம் ஆக்சுவலி தேவனை கொண்டாட முடியும், தேவனிலே நாம் மகிழ முடியும், மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம். அதைத்தான் தேவன் நம்மளே எதிர்பார்க்கிறார். அந்த சந்தோஷம், நல்ல கவனிங்க, நம்முடைய பிரச்சனைகள் நேரடியாக, நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற வார்த்தைகள் நேரடியாக வருவது நிமித்தமாக எனக்கு வருகிற சந்தோஷத்தை காட்டிலும் பல மடங்கு மில்லியன் மடங்கு அல்லது பில்லியன் மடங்கு அதிகமான சந்தோஷம் அந்த 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 சுவிசேஷத்திலே இருக்கிறது என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இப்படி நாம் இதை பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. சோ இந்த நாளிலே நாம தொடர்ந்து
இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12 முதல் 14 வரையுள்ள இந்த 3 வசனங்களில் அடங்கி இருக்கிற சத்தியத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டு முடிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அந்த நோக்கத்தோடு நம்ம போவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி எப்படி அது நம்மளே கிரியேட் செய்கிறது அப்படிங்கிறதையும் அதாவது எப்படி நாம அந்த என்ஜாய் பண்றோம் தேவனிலே நாம் எப்படி மகிழ்கிறோம், இந்த மாதிரி ஒரு பைபிள் ஸ்டடி வரும்போது நாம் எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம் என்கிறதை நாம எல்லாருமே ஆல்மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அது எப்படிங்கிறதையும் என்னுடைய முகவுரையில சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். என்றால் கடந்த வாரத்திலே என்று நினைக்கிறேன், இல்லாட்டி அதுக்கு முந்தின வாரமா என்று எனக்கு சரியாக தெரியல, தம்பி இளங்கோ பிரபா இளங்கோவுடைய ஒரு கேள்விய முன்வைத்தாங்க. அதை நான் அட்ரஸ் பண்ணல, அதையும் சேர்த்து, அதாவது இந்த ஆத்துமா, இருதயம், மனது, இருதயம் அப்படிங்கிற காரியம் எப்படி அந்த மகிழ்ச்சி வருகிறது அப்படிங்கிற காரியம், அது சம்பந்தமான ஒரு கேள்வி. அந்த இருதயம் என்றால் என்ன, இருதயம் எங்கே இருக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நிச்சயமாக நாம் திரும்ப திரும்ப நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்வது மிகவும் அவசியம்தான். இப்போ நாம இந்த பைபிள் ஸ்டடீஸ்ல கற்றுக்கொள்ளுகிறது என்னவென்றால், ரோமருக்கு எழுதின நிருபம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் ஆனாலும் சரி, எந்த வேத பகுதி ஆனாலும் சரி, அதிலே அநேக டாக்ட்ரின்ஸ், நான் வேண்டுமென்றே ஆங்கில வார்த்தை பயன்படுத்துகிறேன், தமிழிலும் சொல்லுவேன், ஏனென்றால் ஆங்கில வார்த்தை அதுல ரொம்ப முக்கியம். சோ வேதாகமத்தின் எந்த பகுதியும் கிறிஸ்தவ டாக்ட்ரின்ஸ்னால நிரம்பி இருக்கிறது. அதற்கு தமிழிலே நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், போதனைகளால் நிரம்பி இருக்கிறது. அந்த போதனை என்கிற அந்த தமிழ் வார்த்தையிலே டாக்ட்ரின்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய எக்ஸாக்டான மீனிங்கை நம்ம எடுத்துக்கொள்ள அதுல இல்லை. அதனாலதான் நான் ரெண்டையும், தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சொல்லுகிறேன். சோ இந்த போதனைகளாலே நிறைந்திருக்கிறது. சோ போதனைகள் அல்லது போதனை அல்லது உபதேசம் அல்லது ஆங்கிலத்தில் அதை டாக்ட்ரின் என்று சொல்லுகிறோம். இது எப்பொழுதுமே நம்முடைய மைண்டோட சம்பந்தப்பட்டது, அல்லது மனதோடு சம்பந்தப்பட்டது, அல்லது பிரெயினோட சம்பந்தப்பட்டது. சோ நாம காதுகளினாலே, சரீர பிரகாரமான கண்களினாலே நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், நான் உங்களை பார்க்காவிட்டாலும் நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள். உங்களுடைய சரீர பிரகாரமான காதுகளினாலே நீங்கள் இந்த சத்தியங்களை சொல்ல கேட்கிறீர்கள். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னை பார்ப்பதும், நீங்கள் என் மூலமாக பார்ப்பது கூட முக்கியம் இல்ல, என் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுவதை அல்லது எக்ஸ்போஸ் பண்ணப்படுவதை, விளக்க உரையாக சொல்லப்படுவதை நீங்கள் உங்கள் சரீர பிரகாரமான காதுகளிலே கேட்கிறீர்கள். கேட்கும் போது என்ன நடக்குது என்றது, அந்த சென்சரி ஆர்கன்ஸ் அவைகளை பெற்றுக்கொண்டு சரீர பிரகாரமான நரம்புகள் எல்லாமே பிரெயினுக்கு கொண்டு செல்லுகிறது. அங்கே அந்த பிரெயின் இருக்கிறதுல, பிரெயின் நம்முடைய அந்த மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு மூளை அங்கே இருக்கிறது. அதை தான் நாம் மைண்ட் என்று சொல்லுகிறோம், மனது என்று சொல்லுகிறோம். அது ஆவிக்குரிய சம்பந்தமானது. சோ இந்த மனதிற்கும் உபதேசத்திற்கும் அல்லது மனதிற்கும் போதனைகளுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. இந்த மைண்ட் இந்த போதனைகளை பெற்றுக்கொள்ளுகிறது, அதை ப்ராசஸ் பண்ணுகிறது, அதை திங்க் பண்ணுகிறது. அது எங்கே அனுப்புகிறது என்றால் நேராக இருதயத்திற்கு அனுப்புகிறது. இது அந்த பிளட் வெசல்ஸ் மூலமா போறது இல்லை. இது சில நர்வ்ஸ் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனால் இது சரீர பிரகாரமான இருதயம் அல்ல. வேதாகமம் கூறுகிற இருதயம் சரீர பிரகாரமான இருதயத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருந்தாலும் அதை ஆங்கிலத்திலே சொல்லுவோமே ஆனால்
சென்டர் ஆஃப் ஆல் ஹியூமன் பர்சனாலிட்டி, அல்லது முழு ஆழ்த்தத்துவத்தினுடைய ஒரு மனுஷனுடைய பர்சனாலிட்டி, ஆழ்த்தத்துவத்தினுடைய மைய பகுதி, அதிலே அதிகமாக நிரம்பி இருக்கிறது அஃபெக்ஷன்ஸ் என்று சொல்லுகிற உணர்வுகள், உணர்ச்சிகள், அல்லது உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட வெறும் மாபெரும் உணர்ச்சிகள், எக்ஸைட்மெண்ட், ஜாய், சமாதானம் எல்லாமே அங்கேதான் உண்டாகுது. சோ அந்த இருதயம் மிகவும் முக்கியமானது. வேதம் இருதயத்தை மிகவும் முக்கியத்துவப்படுத்துகிறது. தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த இருதயத்தை மிகவும் முக்கியத்துவப்படுத்துகிறார். அப்போ அந்த மனதும் முக்கியம் தான். அந்த மனதும் இருதயமும் சேர்ந்து உள்ளான மனுஷத்துவம் என்று சொல்லுகிறோம். சோ நாம் இந்த டாக்டரின்ஸை அல்லது இந்த போதனைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது மனது சிந்திக்கிறது, புரிந்து கொள்ளுகிறது. அது பரிசுத்த ஆவியானவர் தான் அதை செய்கிறார். புரிந்து கொள்ளுகிற அந்த கிருபையை கொடுக்கிறார். அதை தொடர்ந்து அதை சரியாக விளங்கி கொள்ளும் பொழுது இருதயத்திலிருந்து உணர்ச்சிகள், விசேஷமாக சந்தோஷம் பொங்கி வருகிறது. நம் ஆண்டவரை என்ஜாய் பண்றோம், கொண்டாடுகிறோம். இந்த டைனாமிக்ஸ் நம்ம எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோ இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். நேரடியாக அந்த வேத பகுதிக்கு போகலாம். ஏனென்றால் அதனுடைய அந்த மேலே இருக்கிற வசனத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இல்லாவிட்டாலும் பழைய மெசேஜஸை பார்க்கலாம், பழைய பைபிள் ஸ்டடீஸை. ஸோ 5வது அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். அதை தொடர்ந்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். 12வது வசனம் முதல் 21 வரையிலும் ஒரு பேசேஜ், ஒரு வேத பகுதி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இன்று அந்த 12, 13, 14 வசனங்களை மாத்திரம் நம்ம படிப்போம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளம் ஆனான். சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே மிக முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த வேத பகுதிக்கு நாம டிரான்சிஷன் ஆகி நாம வந்திருக்கிற இந்த வேத பகுதி, அதாவது 12 முதல் 21 வசனங்கள் அடங்கிய இந்த வேத பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த முந்தின வேத பகுதியிலிருந்து எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவுக்குள், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே, இயேசு கிறிஸ்துவுக்கு மூலமாய் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் அல்லது இயேசுவிலே, இன் கிரைஸ்ட் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்கிற காரியம். அது 3வது அதிகாரம் 25, 26லையும் the redemption, we are saved by the redemption in Christ என்கிற பதத்தை நீங்கள் பார்க்க முடியும். சோ கிறிஸ்துவுக்கு உள்ளே இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. சோ இந்த கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு கிடைத்திருக்கிற அல்லது நாம் நீதிமான் என்று தேவனாலே பிரகடனப்படுத்தப்பட்டபடியினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே நமக்கு கிடைக்கிற அந்த கிருபையினுடைய மகா பெரிய மேன்மையை தான் இந்த முழு வேத பகுதியிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொண்டு வந்து காண்பிக்க விரும்புகிறார். சோ 5வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே அந்த நீதிமானாக பிரகடனப்படுத்தப்பட்ட போது நாம் பிதாவினுடைய வீட்டுக்கு உள்ளே பிரவேசிக்கிறோம் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா?
இந்த கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்று நிலை கொண்டிருந்து என்று 5வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசித்தோம். சோ இந்த பிரவேசம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே பிரவேசிக்கிற ஒரு பிரவேசம். The entry into Christ. When we were born again, நாம் மறுபடியும் பிறந்த போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே நாம் வைக்கப்பட்டோம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் உயிரோடு எழுப்பப்பட்டவர்களாக உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறோம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதுதான் ஆக்சுவலா ரியாலிட்டி. உண்மையிலே நாம் அங்கதான் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாசம் பண்ணும் பொழுது இந்த உலகத்திலே வாசம் பண்ணுவது ஒரு ரியாலிட்டி போல தோன்றினாலும் இது ஒரு மாயை தான். மாயையான உலகத்திலே ஒரு மாயையான தோற்றம் போல, ஒரு அப்பியரன்ஸ் போலதான் இருக்கிறதே ஒழிய, இன் ரியாலிட்டி உண்மையாக நாம் இருப்பது கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையின் போது அவர் வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் போது நம்முடைய அந்த உண்மையான ஜீவனும் வெளிப்படும் என்று கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் அந்த சத்தியத்தை வாசிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். சோ இந்த கிறிஸ்துவுக்குள்ளே வரும் ஆசீர்வாதங்கள் அல்லது கிறிஸ்துவுக்குள்ளே வரும் கிருபை என்கிற அந்த கருப்பொருளை இங்கே அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது, அதை கற்றுக் கொடுக்கும் போது, ஆதாமுக்குள்ளே நமக்கு எப்படிப்பட்ட ஆதாமுக்குள்ளே எப்படிப்பட்ட சாபங்களை நாம் வருவித்து கொண்டோம், பெற்றுக்கொண்டோம் என்பதை கம்பேர் பண்ணி திரும்ப அதை கான்ட்ராஸ்ட் பண்ணுகிறார். ஸோ நம்ம கல்லூரியிலே இல்லாட்டி ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த விதமான ஒரு கொஸ்டின் நீங்க பார்த்திருக்கலாம், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். ஸோ அதே தான் நம்ம இங்க பார்க்கிறோம். 12, 13, 14 வசனங்கள்ல இந்த ஆதாமுக்குள்ளே என்னெல்லாம் நடந்தது, கிறிஸ்துவுக்குள்ளே என்ன நடக்கிறது என்கிற காரியத்தை அந்த கம்பேரிசனாக கொண்டு வருகிறார். அதை தொடர்ந்து இது ஒப்புமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம்தான். ஆனால் அது ஒப்புமை அல்ல, வேற்றுமை. ஒப்புமை போல இருந்தாலும் ஒப்புமை தான், ஆனால் ஒப்புமையிலே வேற்றுமை இருக்கிறது என்று அந்த வேற்றுமைகளையும் 15வது வசனத்தை தொடர்ந்து சொல்லுகிறார். சோ இப்போ நம்ம நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 மிக முக்கியமான டாக்ட்ரின்ஸ், 2 மிக முக்கியமான போதனைகளை, உபதேசங்களை இங்கே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லது பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 2ம் நம்முடைய ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபேத், விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் அல்லது ரட்சிக்கப்படுதல் என்கிற காரியத்தோடு தொடர்புடைய காரியம். ஒன்று டாக்ட்ரின் ஆஃப் ஒரிஜினல் சின், மூல பாவம் என்பதை குறித்த ஒரு போதனை. 2வதாக எண்ணப்படுதல், இம்ப்யூட்டேஷன் என்பதை குறித்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஐ திங்க் 2 வாரத்துக்கு முன்னாடி தம்பி ஹர்ஷா கேட்ட கேள்வியும் இதுல அடங்கி இருக்குது. ஸோ இதை நான் ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடியோட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். கேஸ் ஸ்டடினா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சம்பவம் அல்லது ஒரு சின்ன கான்வர்சேஷன் எனக்கும் என்னுடைய நண்பர் ஒருவருக்கும் கடந்த வாரத்துல நடந்த அந்த காரியத்தை ஒரு கேஸ் மாதிரி, கேஸ் ஸ்டடி மாதிரி கொண்டு வர விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. என்னுடைய நண்பர், கல்லூரி நாட்களிலே என்னுடைய நண்பராக இருந்தவர், அவரும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் தேவனோடு நடக்கிற ஒரு மனிதர். அவருடைய நண்பர் ஒருவரை குறித்து, ஆனால் அவர் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர்
இன்னொரு அவருடைய நண்பரை குறித்து சொல்லுகிறார். அவருடைய இன்னொரு நண்பர், அவரும் 50 ஆண்டுகளாக கிறிஸ்தவ விசுவாசியாக இருக்கிறார். அவரை குறித்து சொல்லும்போது அந்த நபர், அந்த கிறிஸ்தவ விசுவாசி கிட்டத்தட்ட 15 நாட்களாக அல்லது 1 மாதமாக, அதுதான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 15 நாட்கள் அல்லது 1 மாதமாக அவர் எந்த விதமான பாவமும் செய்யாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி. சோ ஒரு வசனத்தையும் சொன்னார், என் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பூரண பரிசுத்தமாக ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவ விசுவாசி வாழ முடியும். நான் வாழ்கிறேன் என்று எனக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது, மிகவும் ஆதங்கமாகவும் இருந்தது. இப்படி அநேக உணர்ச்சிகளை சேர்த்து சொல்றதுக்கு வேர்ட்ஸ் இல்லை எனக்கு. அவ்வளவு ஒரு கோபமாகவும் இருந்தது. அநேக வருடங்களுக்கு, அநேக நாட்களுக்கு பிறகு, வருஷங்களுக்கு பிறகு அவரை பார்க்கறதுனால அவர்கிட்ட ரொம்ப கோபப்படவும் முடியாது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்படியானால், அப்படி அவர் சொல்வாரானால், நான் அவருக்கு சொன்ன காரியம் அப்படி உங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்வாரானால் என்ன பிரச்சனை என்பதை நான் சொன்னேன். என்ன பிரச்சனை என்றால், பாவம் என்றால் என்ன என்பது அவருக்கு தெரியவில்லை என்பதுதான். நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அவருடைய கூற்றின்படி அல்லது சாதாரண இந்த உலக வழக்கத்தின்படி அவர் ரட்சிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 50 ஆண்டுகள் ஆன ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு பாவம் என்பதை குறித்த ஒரு சரியான புரிதல் இல்லை என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனால் இன்னொரு விதத்திலே பார்க்கும்போது அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் இந்த நாட்களிலே திருச்சபைகளிலே அதை குறித்த போதனை கொடுக்கப்படாதபடியினாலே அது ஆச்சரியப்படுவதற்கும் இல்லை. மிகவும் ஆச்சரியமான காரியம். ஆனா எப்பவுமே அந்த பாரடாக்ஸ் இருக்கிறது மாதிரி, அதனால் ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆகையினாலே இந்த காரியத்தை நாம் தெளிவாக இந்த இடத்திலே கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லது 2வது அவருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கலாம் என்றால், ஒண்ணு பாவம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. நாம செய்கிற பாவம் அவைகளிலே நாம ஒவ்வொருத்தருமே இது பாவம், இது பாவம் இல்லை என்று நாமளே ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்போம். அதன்படி நான் பாவியா, நான் எவ்வளவு பாவம் செய்தேன், இன்னைக்கு என்ன பாவம் செய்தேன், நாளைக்கு என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி நாம் அசஸ் பண்ணுகிறோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் என்றால் என்ன என்பதை நான் டிஃபைன் பண்ண முடியாது. தேவனாகிய கர்த்தருடைய வசனம் என்ன போதிக்கிறதோ அதைத்தான் நாம் பாவம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒன்று. இன்னொரு பிரச்சனை, அவருடைய பிரச்சனை இதுவாக இருக்கலாம். அந்த பாவத்தை குறித்து, ஆதாமின் பாவம் நமக்கு எப்படி வருகிறது என்பதை குறித்து எப்பொழுதுமே திருச்சபையிலே, ஆதி திருச்சபையிலிருந்து நாம் அந்த சரித்திரத்தை ட்ரேஸ் பண்ணி பார்ப்போமே ஆனால் 2 விதமான சிந்தனைகள் அல்லது 2 விதமான போதனைகள் திருச்சபையிலே இருந்து வந்திருக்கின்றன. அறிந்தோ அறியாமலோ அவருடைய அந்த நம்பிக்கை, அந்த 2வது விதமான நம்பிக்கை, அந்த 1வது விதமான நம்பிக்கை, 2வது விதமான நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1வது வசனத்தை நம்ம வாசிக்கணும். 12வது வசனத்துல தான் அதை நாம பார்க்கிறோம். 12வது வசனம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இந்த இடத்துல இந்த வசனத்திலே
அந்த ஒரிஜினல் சின்ன குறித்து போதிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மூல பாவம் என்பதை குறித்த போதனை அநேக வேத பகுதிகளிலே இல்லை. இந்த இந்த ஒரு வேத பகுதி, இந்த 12வது வசனம் முதற்கொண்டு 21வது வசனம் வரையிலும், இந்த ரோமர் 12ல இருந்து 21 வரை உள்ள இந்த வேத பகுதி தான் கிளாசிக்கலான பேசேஜ். எதற்கு? இந்த மூல பாவம் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக. சோ இதுல ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யூனிவர்சாலிட்டி ஆஃப் சின், உலகளாவிய விதத்திலே இந்த பாவம் எப்படி பெருகினது, பாவம் எப்படி என்டர் பண்ணினது, பாவம் எப்படி உலகளாவிய விதத்திலே எல்லா மனுஷருக்குள்ளும் பரவினது, அதுபோல அந்த பாவத்து நிமித்தம் மரணமும் எப்படி பிரவேசித்தது, அது எப்படி பரவினது. கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த மரணத்தை அல்லது மரிக்கும்படியாக தேவன் ஒரிஜினலாக மனிதனை படைக்கவில்லை, நித்திய நித்தியமாய் வாழும்படிதான் அவனை படைத்தார். ஒரிஜினலா அவனை படைக்கும் போது மரணம் என்பது அல்லது டெத் அப்படிங்கிறது தேவனுடைய வொக்காபுலரியிலேயே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த மரணம் என்பதே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்க. அதே மாதிரி அந்த பாவத்தினால் வருகிற சாபங்கள் ஒன்றும் இல்லாத இந்த உலகம் அல்லது ஏதேன் தோட்டம் எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்க. இப்போ நாம இருக்கிற இந்த இடமும் ஆனா எல்லாம் இப்படி இருந்திருக்காது. அதை இமேஜின் பண்ணுவது கொஞ்சம் கஷ்டம்தான். நாம இருக்கிற இடமும் ஒரு ஏதேன் தோட்டம் போல இருந்து நாம சாவை பற்றியே சிந்திக்க வேண்டாத ஒரு நிலைமையில இருந்திருப்போமானால் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்க. சோ தேவன் மனிதனை படைத்த போது அல்லது தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த போது அவனை எப்படிப்பட்ட நிலைமையிலே உண்டாக்கினார் என்றால் அத inability to sin, ரெண்டு காரியத்தை வைத்திருந்தார். நல்லா கவனிங்க, ரெண்டு காரியங்களை வைத்திருந்தார். ஒன்று inability to sin and ability to sin. பாவம் செய்யக்கூடிய ஒரு 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 எபிலிட்டி, திறனையும் கொடுத்திருந்தார். பாவம் செய்யக்கூடிய ஒரு திறனையும் கொடுத்திருந்தார். பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு திறனையும் கொடுத்திருந்தார். எபிலிட்டி டு சின் அண்ட் எபிலிட்டி டு சின் நாட். அதுபோல மரிக்கக்கூடிய திறனையும் அவனுக்குள் வைத்திருந்தார். மரிக்க கூடாமல் இருக்கிற திறனையும் அவனுக்குள்ளே வைத்திருந்தார். ரெண்டையும் வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே வைத்திருந்தார். அந்த பாவம் செய்யக்கூடாத நிலைமை என்கிற அந்த காரியத்திற்கு தேவன் தாமே அவனை தம்முடைய சாயலாக உருவாக்கின போது, தம்முடைய சாயலாக என்று சொல்லும் போது தம்முடைய சாயலாக இருந்த தன்னுடைய நீதியை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஒரு விதமான நீதியை அவனுக்கு கொடுத்திருந்தார். அந்த நீதியின்படி அவன் பாவம் செய்யாமல் இருக்கலாம். தேவனுடைய நீதி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. Adam received a righteousness of God. Adam had a righteousness of God. ஆனால் அதைத்தான் அவன் இழந்து போனான். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளே, ஆதாமுக்குள்ளே எல்லாரும் நாம இந்த சுபாவத்தை பெற்றவர்களாக, ஆதாம் மீறும் பொழுது ஆதாமுக்குள்ளே நாமும் மீறினோம் என்பதுதான் இந்த வசனம் சொல்கிறது. திரும்பவும் வாசிக்கிறேன், திரும்பவும் பாருங்க. அதுல மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதை நான் இன்னும் சொல்லல. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நான் சொன்னேன், இந்த ஒரு வசனத்தை வைத்து இரண்டு விதமான போதனைகள் பிரிகின்றன என்று. அது என்ன போதனை என்பது
ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அருமையானவர்களே. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாத்திரம் நீங்க துண்டா பார்த்தீங்கன்னா 2 விதமாக பொருள்படலாம். சோ அதைத்தான் 2 விதமாக பொருள்பட்டு 2 விதமான உபதேசங்களாக பிரிகின்றன. ஒன்று என்ன சொல்லுகிறது, அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் உண்மையாகவே எதை போதிக்கிறார், நாம் எதை விசுவாசிக்கிறோம், இந்த முழு வேத பகுதி 21 வசனங்களின் அடிப்படையிலேயும் மற்ற வேத பகுதிகளின் அடிப்படையிலேயும் நம்முடைய உலக மக்களினுடைய வாழ்க்கையை நம்ம அப்சர்வ் பண்ணும் போதும் நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்றால், அல்லது நாம் எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அல்லது இந்த வசனம் என்ன கூறுகிறது என்றால், அந்த ஆதாமுக்குள் நாம் இருந்தவர்களாக கருதப்படுகிறோம். தேவனாகிய கர்த்தர் மனிதனை பார்க்கும்போது 2 ஃபெடரல் ஹெட்ஸ், அல்லது 2 தேசத்திற்கு உரிய அதிபதிகளாக 2 பேரை பார்க்கிறார் தேவனாகிய கர்த்தர். ஒன்று முதல் ஆதாம், இரண்டாவது ஆதாம். முதல் ஆதாம் பாவம் செய்து விழுந்து போன ஆதாம், இரண்டாவது ஆதாம் கிறிஸ்து. சோ இந்த 2 நபருக்குள்ளும் இருக்கிறவர்களாக நம்மை பார்க்கிறார். ஒன்றில் ஆதாமுக்குள், இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்குள். சோ ஆதாமுக்குள்ளே, அல்லது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, நாம் தேவனால் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் ஆதாமுக்குள் இருந்தோம். சோ ஆதாமுக்குள் இருந்தவர்கள் எதை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்றால், ஆதாம் கீழ்ப்படியாமை செய்த போது, ஆதாம் கீழ்ப்படியாத போது நாமும் அவனுக்குள் இருக்கிறவர்களாக கருதப்பட்டபடினாலே நாமும் கீழ்ப்படியவில்லை என்று தேவன் பார்க்கிறார். சோ நாம் பிறக்கும் போதே கீழ்ப்படியாதவர்களாகவே நாம் ஆல்ரெடி கீழ்ப்படியாமையை நடப்பித்தவர்களாக, அதான் முக்கியம். ஏற்கனவே நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கீழ்ப்படியாமையை சுதந்திரித்துக் கொண்டவர்களாக, அல்லது கீழ்ப்படியாமையை நடப்பித்தவர்களாகவே பிறந்தோம். ரொம்ப இன்னசென்ட் சில்ட்ரனா நீங்களும் நானும் பிறந்த அன்னைக்கு கடந்தது எப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த வேதத்தின்படி இன்னசென்ட் இல்லை, ஏற்கனவே கீழ்ப்படியாமையை நடப்பித்தாகிவிட்டது. அது நிமித்தமாக நல்லா கவனிங்க, இந்த ஒரிஜினல் சின் என்கிற டாக்டரின்ல 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆதாம் செய்த அந்த கீழ்ப்படியாமை, அதை நாம் கொண்டு வருகிறோம், அல்லது அந்த கீழ்ப்படியாமையினுடைய குற்றத்தை சுமந்து வருகிறோம். அது ஒரிஜினல் கில்ட் அப்படின்னு சொல்றது. மூல குற்றம். ரெண்டாவது ஒரு கரப்ஷன், ஒரிஜினலான கரப்ஷன். ஒன்று ஒரிஜினல் கில்ட், இன்னொன்று ஒரிஜினல் கரப்ஷன். இந்த ஒரிஜினல் கரப்ஷன் என்பது என்ன? என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே, அதுதான், அதுக்கு இன்னொரு பேர் தான் டோட்டல் டிப்ராவிட்டி. நான் பாவத்தினாலே கரைபடிந்த மனது, பாவத்தினாலே கரைபடிந்த இருதயம், பாவத்தினாலே கரைபடிந்த ஆட்கொள்ளப்பட்ட சரீரத்தோடு நான் பிறக்கிறேன். நான் பிறக்கும் போது ஒரிஜினல் சின்னோட, அல்லது மூல பாவத்தோடு நான் பிறக்கிறேன் என்றால் 2 காரியம். ஒன்று, ஆதாம் செய்த கீழ்ப்படியாமையினாலே நான் ஏற்கனவே கீழ்ப்படியாமையை நடப்பித்த குற்றமுடையவனாக பிறக்கிறேன். 2வது, அந்த பாவத்தினுடைய சாரம் என்னுடைய முழு சரீரத்திலும், முழு ஆத்மாவிலும், முழு ஆவியிலும் இறக்கப்பட்டதாக, அந்த சாரத்தையும் பெற்றவனாக, அந்த கரப்ஷனை பெற்றவனாக நான் வருகிறேன்.
அதை பற்றி தான் நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9-20 என்று நினைக்கிறேன், டோட்டல் டிப்ராவிட்டி என்று நம்ம படித்தோம். டோட்டல் டிப்ராவிட்டின்னு சொல்லும்போது முழுமையாக ஒரு ஒரு நல்ல குணமும் இல்லாம அப்படி அல்ல. அது நாம் தெளிவாக இந்த வார்த்தைகளை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. டோட்டல் டிப்ராவிட்டி அல்லது முழுமையான சீரழிவு அப்படின்னு சொல்லும்போது முழுமையா ஒரு மோசமானவனாக அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல. அவங்கள எல்லாம் அன்பு கூறுவாங்க, அவங்க அம்மாவை அன்பு கூறுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை நேசிப்பாங்க, எல்லாமே செய்ய முடியும். ஆனால் மிக கொடிய பாவங்களை செய்யக்கூடிய தன்மையை உடையவர்களாக, அந்த சாரத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பதுதான். ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் அந்த அந்த பாவத்தினுடைய சாரம் இறங்கினதாக அல்லது அந்த பாவத்தை முழுமையாக செய்யக்கூடிய திறன் படைத்தவர்களாக, அதான் அதனுடைய அர்த்தம். ஸோ ஒரிஜினல் சின். ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 2வது விதமான போதனை என்ன என்பதையும் நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டும். திரும்பியும் அந்த 12வது வசனத்தினுடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்க, அல்லது முழுமையா வாசித்துறேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்றால், this sin and death comes by inheritance. அது நமக்கு சுதந்திரமாக வருகிறது அல்லது இன்பார்ன் கேரக்டராக வருகிறது. ஆனால் அடுத்த உபதேசம், அதை நம்புகிறவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள் என்றால், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபடினாலே அல்லது ஆதாம் பாவம் செய்தபடினாலே அந்த பாவத்தினுடைய குற்றத்தையும் அந்த பாவத்தினுடைய தன்மைகளையும் பிறக்கிற பிள்ளைகளிலே இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. ஒருவர் செய்த குற்றத்தை இன்னொருவருக்கு சுமத்த முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. உண்மையாவே தர்க்க ரீதியாக நாம் பார்த்தோமானால் அப்படி செய்ய முடியாது. நான் செய்த குற்றத்திற்காக என்னுடைய பிள்ளையை தண்டிக்க முடியாது. நான் செய்த குற்றம் என்னுடைய பிள்ளையினுடைய குற்றமாக மாறாது. அது ஹியூமன்லி ஸ்பீக்கிங் இல்லாஜிக்கல். அது மனுஷிகமாய் நாம் பேசுவோமையானால் அது தர்க்க ரீதியாக அப்படி செய்ய முடியாது. ஆனால் நல்ல கவனிங்க, இந்த வேதாகமம் என்பது, இந்த வேதாகமத்தை குறித்து நாம் சரியான வியூ உடையவர்களாக இருக்க வேண்டும். என்ன, இது கடவுளுடைய வார்த்தை. தேவன் என்ன சொல்லுகிறார் என்பது அது நான் என்னுடைய மனுஷிகத்திலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கலாம், கூடாததாக இருக்கலாம். அது இந்த உலகத்திற்கு ஏற்றதாக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள பெரும்பாலான சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியாது. என்றால் அது ரேடிக்கலா டிஃபரெண்டா இருக்கும். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் இந்த பாவத்தை குறித்த கடவுளுடைய வியூ என்ன. ஆதாம் செய்த ஒரு கீழ்ப்படியாமை நமக்கு ஒரு சின்ன கீழ்ப்படியாமையாதான் இருக்கும். என்ன, இந்த மரத்தினுடைய பழத்தை பறிச்சு சாப்பிடாதேன்னு சொன்னார், அதை அவன் செய்தான். அது பெரிய மீறுதலாக நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே முழு மனுக்குலம், இவனுடைய பிராஜனியில அவனுக்குள் இருந்து வருகிற எல்லா சந்ததியும் மீறினார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பில்லியன் மடங்கு சீரியஸாக அவர் எடுத்திருக்கிறார். அப்படித்தான் அவர் போதிக்கிறார், அப்படித்தான் வேதம் போதிக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு நாம அதுக்கு பிறகு ஆதாமுடைய பாவம் அது இருக்குது நம்மகிட்ட. ஆதாம் செய்த அந்த மீறுதலை சுமந்தே வருகிறோம். அது இல்லாதபடி நாம பிறந்த பிறகு செய்கிற பாவங்களை எண்ணி பாருங்கள். அதெல்லாம் குறித்து அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசித்து பாருங்க.
இது சரியாக விளங்கிக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் யாருடைய எக்ஸ்பிரஷனே என்னால பார்க்க முடியாது. தட் இஸ் ஓகே. பட் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆதாமுடைய இந்த நம்முடைய பார்வையிலே சிறிய கீழ்ப்படியாமையா இருக்கிற இந்த கீழ்ப்படியாமை, அதுவே முழு மனுக்குலத்திற்கும் 6000 வருடமாக சாபத்தையும் அந்த மரணத்தையும் அவன் இருக்கிற அந்த உலகத்தினுடைய அண்ட சராசரங்களினுடைய சாபத்தையும் வாங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு இருக்குமானால், நாம் இன்று செய்த பாவம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவன் செய்த அந்த கீழ்ப்படியாமை மீறுதல் அப்படிங்கிறத இன்னொரு வேர்ஷன்ல நம்ம சொல்லுவோமே ஆனால், அல்லது ரோமர் 1வது அதிகாரம் 21 படி சொல்லுவோமே ஆனால், அது என்ன பாவம்? தேவனாய கர்த்தரை படைத்த தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அவரில் அன்பு கூறாதபடி தன்னுடைய சுகத்தை நேசித்தான் அப்படிங்கிறது தான் பாவம். அப்படியானால் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தவர்களாக நாம் இந்த மாலை வேளைகளே இருக்கிறோம் அப்படிங்கிறதான். ஸோ அந்த ஒரிஜினல் சின் அப்படிங்கிறத பற்றிய காரியம் இப்போ 13வது வசனமும் 14வது வசனத்தையும் கூட நம்ம பார்த்துடலாம். ஸோ 13-14 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. இதை சேர்த்து படிச்சாதான், அது ஆக்சுவலா 13வது வசனத்தையும் அந்த 14வது வசனத்துல நான் படிச்சு முடிச்சேன் பாத்தீங்களா, அந்த 14வது வசனத்தினுடைய பகுதி இவ்வளத்தையும் சேர்த்து படிக்கும் போதுதான் நமக்கு புரியும். ஏன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இந்த வசனம் எனக்கு 2-3 வாரம் எனக்கு சரியா விளங்கவே இல்லை. ஆண்டுடைய கிருபையினால அதை விளங்க வச்சாரு. என்ன புரியாம இருந்துச்சு அப்படி, ஏன்னா போன வாரம் நான் உங்கள் மத்தியில் அந்த பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் விளங்கலை. அப்படின்னா எவ்வளோ ஒரு கருகலான, ஆனா ரொம்ப சிம்பிள் தான். ஆனா நல்லா கவனிங்க, என்ன சொல்லுகிறார் என்றால், நான் முதல்ல அதை சொல்லிடுறேன். நான் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஆதாம் கீழ்ப்படியாமல் போனால், இன்னொரு காரியம் நம்ம இதுல அப்சர்வ் பண்ணணும். ஆதாம், நல்லா கவனிங்க, நம்மில் அநேகர் பேச்சு வழக்கிலே இப்படி பேசுகிறத நாம அறிந்திருக்கிறோம் எல்லாருமே. ஏவாளாலதான் பாவம் வந்துச்சு, ஏவாளாலதான் பாவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்முடைய மனைவிமாரையும் குற்றம் சொல்வதற்கு அதை ஒரு சாதகமா எடுத்துக்குவோம். அது நீங்களும் அப்படிப்பட்ட கான்வர்சேஷன் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே இந்த ஆதாம் ஏவாளுடைய பாவங்களை குறித்து சொல்லும் போது ஒரு இடத்துல ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் தெளிவான போதனை என்னவென்றால், ஏவாள் பாவம் செய்தாள் என்பதல்ல, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆனால் பாவம் செய்தது ஆதாம் என்று வேதம் போதிக்கிறது. இது அகைன் நம்முடைய பார்வைக்கு வித்தியாசமாக இருக்கலாம். தேவன் அப்படித்தான் அதை பார்க்கிறார். தேவன் அப்படித்தான் அவருடைய வார்த்தையின் மூலமாக போதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதாமே, மனிதனே, இந்த கட்டளை உனக்காக கொடுக்கப்பட்டது. I give the commandment to you. உன்னுடைய மனைவியையும் அந்த கட்டளைக்குள்ளே பாதுகாத்துக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு. அப்படின்னா நல்ல கவனிங்க, இதை குறித்து சிந்தனை செய்யுங்கள். மனைவிகள் செய்கிற பாவத்திற்கு காரணம், அதற்கும் காரணம் மனிதன்தான் அல்லது புருஷன்தான் என்கிற காரியம். சோ அல்லது பிள்ளைகள் செய்கிறதும் சரி, ஒரு குடும்பத்திலே நடக்கிற பாவங்களுக்கு எல்லாம் காரணகர்த்தா
அந்த புருஷன் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி என்றுதான் வேதம் பார்க்கிறது, என்றுதான் வேதம் போதிக்கிறது. அப்படியானால் புருஷர்களாகிய நம்முடைய பொறுப்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வைத்துக் கொள்வோம். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆனால் பாவம் செய்ததோ ஆதாம். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆனால் மீறுதல் செய்தது, அக்கிரமம் செய்தது, ரிபல் பண்ணது என்று இந்த வார்த்தைகள் எல்லாம் வேதாகமம் மனிதனுடைய பாவத்தை குறித்து சொல்லுகிறது. இது எல்லாவற்றையும் செய்தவன் ஆதாம். ஆதாம் அந்த பாவத்தை செய்யும் போது அவனுக்குள்ளாக நாம் எல்லாரும் பாவம் செய்தோம். சோ அதுக்கு பிறகு 13-14க்கு என்ன சொல்லுகிறார் என்றால், ஆதாம் பாவம் செய்த பிறகு பல நூற்றாண்டுகள் கழிந்த பிறகு மோசேயின் காலத்திலேதான், மோசேயின் மூலமாகத்தான் தேவனுடைய நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. நீ இப்படி வாழ வேண்டும் என்று அந்த 10 கற்பனைகள் அதோடு சேர்ந்த நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டால் தானே மீறுதல் என்று மனிதனுடைய பாவத்தை சொல்ல முடியும். அவன் கடவுளுடைய கட்டளைகளுக்கு மீறி நடந்தான் என்று சொல்ல முடியும். அதுக்கு முன்னாலே எப்படி சொல்ல முடியும் என்று நாம நினைக்கலாம் இல்ல. அந்த மிக குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்களை கண் வைத்து பேசுகிறார். அந்த ரோமாபுரி திருச்சபையிலே இருந்த யூதர்களை அவர் டார்கெட் பண்ணி பேசுகிறார். ஏனென்றால் அங்கே யூதர்களுக்கும் அந்த கிரேக்கர்களுக்கும், யூத விசுவாசிகளுக்கும் கிரேக்க விசுவாசிகளுக்கும் அங்கே பெரிய பிரச்சனை இருந்தது என்கிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ அவர் எழுதும்போது யூதர்கள் சாதாரணமாக இந்த நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி பாவம் இல்லை அப்படிங்கிறது சொல்லி நினைக்க தோன்றும். ஆனால் மிக தெளிவாக போதிக்கிறார், நியாயப்பிரமாணம் ஆதாமுடைய மீறுதலுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டாலும் அந்த ஆதாம் முதல் மோசே வரைக்கும் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே பாவம் செய்தார்கள், பாவிகளாக கருதப்பட்டார்கள், மரித்தார்கள், பல மரணத்திற்குரிய தண்டனைகள் கொடுக்கப்பட்டது, தேவனாலே தண்டனைகள் கொடுக்கப்பட்டது, இவைகளெல்லாம் இருந்தது. ஆகையினாலே இந்த நியாயப்பிரமாணம் வராத காலத்திலும் இந்த அருளப்பட்ட நியாய தீர்ப்பை அருளப்பட்ட நியாய பிரமாணத்தை கொண்டு அதற்கு முன்னால் வாழ்ந்த மக்களையும் மீறினவர்கள் என்று இம்பியூட் பண்ணப்படுகிறது. அதாவது பாவம் செய்யாதவர்கள் அல்லது இந்த நியாயப்பிரமாணம் பெற்றுக்கொள்ளாதவர்களையும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லது இந்த நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், இது இப்படி யோசித்து பாருங்க, நியாயப்பிரமாணத்தினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கற்றுக்கொள்கிறோம். நியாயப்பிரமாணம் என்ன ஃபங்க்ஷனை நிறைவேற்றுகிறது? ஏன்னா நல்ல கவனிங்க, ஜெனரலா நம்ம என்ன நினைப்போம்னா, தேவன் ஒரு நியாயப்பிரமாணத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அல்லது தேவன் 10 கட்டளைகளை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், பாவத்தை ரெஸ்ட்ரெயின் பண்ணும்படியாக அல்லது மனிதர்கள் பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக, இது செய்யாத, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகவும், தகப்பனை தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி ஏன் கொடுத்திருக்கிறாருன்னா, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும்படியாக, கொலை செய்யாமல் இருக்கும்படியாக, அதை செய்யாமல் இருக்கும்படியாக அப்படின்னு நினைப்போம். அதாவது பாவத்தை கட்டுப்படுத்தும்படியாக என்று. ஆனால் அப்படி வேதம் போதிக்கவில்லை. நியாயப்பிரமாணத்தை எதற்காக கொடுத்தார் என்றால், நீ பாவி என்பதை உணர்த்துவிக்கும்படியாக, அல்லது இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீ பாவி என்று கருதப்படும்படியாக அல்லது எண்ணப்படும்படியாக, அதைத்தான் ஆங்கிலத்திலே இம்ப்யூட்டேஷன் என்று சொல்லுகிறார்கள். அது நான் ஆதாமுக்கொப்பான நான் பாவம் செய்யாவிட்டாலும் நியாயப்பிரமாணத்தின்படி நான் மீறினவன் என்று கருதப்படுகிறேன், தேவனால் கருதப்படுகிறேன், எண்ணப்படுகிறேன், அல்லது இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவம் எனக்குள்ளே இம்ப்யூட் பண்ணப்படுகிறது.
அந்த வார்த்தையை குழப்ப வேண்டாம். எண்ணப்படுகிறேன், கருதப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த 2 காரியங்களையும் நாம புரிந்து கொள்வது நம்முடைய நீதிமான்களாக்கப்பட்ட அந்த பெரிய பாக்கியத்தை, அந்த பெரிய பாக்கியத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ள நமக்கு கிருபை செய்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னன்னா இதோட நான் முடிக்கிறேன் இந்த காரியத்தை. அந்த இம்ப்யூட்டேஷன் என்கிற காரியம், அல்லது இந்த ஆதாம் செய்த மீறுதல், அது என்னுடைய மீறுதலாக கருதப்பட்டது என்பது அது கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி மாறுகிறது என்றால், கிறிஸ்து என்கிற ஒருவருடைய கீழ்ப்படிதல் அல்லது கிறிஸ்து என்கிற ஒருவருடைய நீதி என்னுடைய நீதியாக கருதப்படுகிறது. அப்போ ஆதாமுடைய மீறுதல் என்னுடைய மீறுதலாக கருதப்படுகிறது என்பதை நான் விசுவாசிக்காவிட்டால், இந்த கிறிஸ்துவனுடைய நீதி என்னுடைய நீதியாக கருதப்படுகிறது என்பதையும் நம்மால என்ஜாய் பண்ண முடியாது, விசுவாசிக்க முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் நான் சொன்ன அதை மாத்திரம் நல்ல கவனிங்க. எல்லாரும் அந்த 12வது வசனத்துல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது அப்படிங்கிறத நாம என்ன எப்படி விசுவாசிக்கிறோம் என்றால், அது அந்த ஆதாமுக்குள்ளேயே நான் மீறுதல் நடப்பித்து நான் வருகிறேன் என்று நாம விசுவாசிக்கிறோம் இல்லையா? ஆனால் அடுத்தவர்கள் இன்னொரு குரூப் எப்படி விசுவாசிக்கிறார்கள் என்றால், ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைகள் அல்லது பிள்ளைகள் பிறக்கும் போது நல்லவர்களாக தான் பிறக்கிறாங்க. அவங்க ஆதாம் செய்த பாவத்தை அல்லது தங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தை பார்த்து இமிட்டேட் பண்ணி இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க. ஆனா அப்படி விசுவாசிக்கிறவங்க நல்ல கவனிங்க, கிறிஸ்து கீழ்ப்படிதலை நடப்பித்தார், கிறிஸ்து நமக்காக கீழ்ப்படிந்தார், கிறிஸ்து நமக்காக நீதியை சம்பாதித்தார், நீதிபரராய் வாழ்ந்தார். அவரை போல இமிட்டேட் பண்ணி நாம் வாழணும் அப்படிங்கிறதான் அவங்க விசுவாசிக்க கூடிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகிறார்கள். அது யாரால் முடியும்? அதான் அருமையான பிள்ளைகளே, இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. சோ கிறிஸ்துவை நான் இமிட்டேட் பண்ணி அல்லது கிறிஸ்து நடந்தது போல நான் கீழ்ப்படிந்து நடக்க, கிறிஸ்து நடந்தது போல அவருடைய மாதிரியை நான் பார்த்து பின்பற்றி நான் நடப்பதென்றால் அது முடியாத காரியம். அங்கே நமக்கு நம்பிக்கையே அற்று போகிறது. We will not have hope at all. நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இந்த உபதேசத்தை நாம் வேதம் போதிக்கிறபடி நம்புவோமே ஆனால், ஆதாம் செய்த கீழ்ப்படிதல் என்னுடைய கீழ்ப்படிதலாய், ஆதாமின் கீழ்ப்படியாமை, ஆதாமின் மீறுதல் என்னுடைய மீறுதலாக, என்னுடைய கீழ்ப்படியாமையாக, ஆதாமுக்குள் இருக்கும் போதே, நான் பிறக்கும் போதே அவனுடைய மீறுதல் என்னுடைய மீறுதலாய் மாறினது என்பதை நான் விசுவாசித்தால், இந்த கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவருடைய கீழ்ப்படிதல், பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ், அவருடைய நீதி, அதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. நானும் பெரும் பாவியா இருக்கிறேன். பவுல் சொல்லுவது போல, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்தினின்று விடுவிக்க கூடும்? இது மிகவும் முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த கேஸ் ஸ்டடிய நினைவு கூறுங்கள். அந்த 50 வருஷமா விசுவாசியா இருந்து நான் ஒரு பாவமும் 1 மாசமா செய்யலைன்னா அவருக்காய் நான் பரிதவிக்கிறேன். சோ நிர்பந்தமான மனிதன் என்று எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தின் அவல நிலைமையை உண்மையாக ரியலைஸ் பண்றானோ அவனுக்குதான் இந்த இம்ப்யூட்டேஷன் அல்லது இந்த கிறிஸ்துவனுடைய நீதி, கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் எனக்கு
அப்படியே வழங்கப்படுகிறது என்கிற காரியம், அதை அவனால என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாலை நேரத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களில் எத்தனை பேர் இப்படி ரெச்சடா ஃபீல் பண்றீங்கன்னு தெரியாது. நான் இன்றைக்கும் இப்பொழுது உண்மையாவே நம்ம பேருக்கா சொல்லலன்னு நினைக்கிறேன், எவ்வளவு ஒரு கேவலமானவன் என்பதை உணர்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு தகுதி இல்லாத, அதை தான் நம்ம கிருபை என்று சொல்லுகிறோம், அதை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம், அதை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். தகுதி இல்லாத எனக்கு, அதாவது இன்ஃபினிட்லி அன்வர்தி, அப்படிப்பட்ட எனக்கு அந்த கிறிஸ்துவனுடைய பெர்ஃபெக்டான, இன்ஃபினிட்லி பெர்ஃபெக்ட், எல்லையற்ற விதத்திலே பரிபூர்ணமான அந்த நீதி, தேவனாகிய கர்த்தர் என்ன பார்க்கும்போது அந்த நீதியை உடையவனாக, ஆதாம் இழந்து போனதை மாத்திரமல்ல, அது அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம். ஆதாம் இழந்து போன அந்த நீதியை மாத்திரமல்ல, அதற்கு மேலான ஒரு நீதியை நமக்கு அருளி இருக்கிறார் என்பதுதான் அந்த கான்ட்ராஸ்ட். அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.